الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلي وما أرسلنا قبلك إلا رجالا نوحي إليهم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون صدق الله. குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள், கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாளர்களாகிய நம்மவர்களுக்கு பரிசுத்தமான இறுதி ஹஜ்ஜத்துல் வதாயினுடைய சந்தர்ப்பம், அரஃபாவுடைய மைதானம், ஹிஜ்ரி 10வது வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உருக்கமான ஆழமான ஹுதுபா, இஸ்லாம் மார்க்கத்தை நாம் பூர்த்தி செய்து விட்டோம். இன்றைய நாள் ஷரீஅத்தை நாம் நிரப்பமாக்கிவிட்டோம். இன்றைய தினம் நுபுவத்தினுடைய, வஹீனுடைய, குர்ஆனினுடைய இல்மை நான் நிரப்பமாக உங்களுக்கு கொடுத்து விட்டோம். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தில் எந்த குறையும் கிடையாது, குறைபாடுகளும் கிடையாது. அல்லாஹு அக்பர். உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிஞனாரும் ஞானிகளாலும் குறைகளையும் பிழைகளையும் தவறுகளையும் ஷரீஅத்தில் குர்ஆனில் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு தெள்ள தெளிவான இந்த வேத புத்தகத்துக்குள்ளால், இந்த ஷரீஅத்துக்குள்ளால், இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ளால் எவ்வித பிழைகளும் மாற்றங்களும் தவறுகளும் ஊடுருவாது என்பதாக படைத்தவன் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். பூர்த்தியான ஒரு ஷரீஅத்தை, வேத புத்தகத்தை நம்மவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். நான் பல மிம்பர் மேடைகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு உதாரணமாக இருக்கட்டும். அந்த வைத்தியர் கூறுகிறார், whereas monumental errors are to be found in the Bible. இந்த பைபிளில் நான் என்னுடைய ஆய்வின் பிரகாரம் எத்தனையோ விதமான மாற்றங்களையும், இந்த பரிசுத்த வேதத்தில் ஒரு தவறையும் கூட என்னுடைய ஆய்வில் நான் பெற்றுக் கொள்ளவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அவ்வளவு நேர்த்தியான ஷரீஅத்தை கொடுத்திருக்கிறான், அவ்வளவு தெளிவான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், அவ்வளவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துக்கு முன்னால் காணப்படக்கூடிய 40 வருட வாழ்க்கை, இரண்டாவது பகுதி அன்பு நபியினுடைய நுபுவத்தினுடைய 23 வருட வாழ்க்கை, ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடு ரீதியாகவும் 36வது வயது ஆரம்பமாகுது, 37வது வயது, 38வது வயது, 39வது வயது, 40வது வயதை அடையும் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் அதிகமான மாற்றங்களை அன்பு நபியவர்களுடைய வாழ்வில் நபியவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு விடயம் தான் கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துடன் கலந்திருப்பார்கள், தன்னுடைய உறவுகளுடன் சேர்ந்திருப்பார்கள், மனைவி குழந்தைகளுடன் ஒட்டி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 35வது வயது கடக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையின் பக்கம் நபியவர்கள் நாட ஆரம்பித்தார்கள். தனிமையுடைய விருப்பம் நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உறவுகளை விட்டும், குடும்பங்களை விட்டும், சமூகத்தை விட்டும் அந்த இடைப்பட்ட காலத்தில் நபியவர்கள் தூரமானார்கள். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள்,
ஹுப்பிப இலைஹில் ஹலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தனிமையுடைய முஹப்பத்தை கொடுத்தான். அந்த தனிமைக்குரிய இடமாக நபி அவர்கள் தேர்வு செய்த இடம் மக்கத்து மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கார் ஹிராவை நபி அவர்கள் தேர்வு செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அறிஞர்கள் தெளிவுபடுத்துவாங்க, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு இடம் இருக்கும் பொழுது மக்காவினுடைய பூமியில் இருக்கக்கூடிய அந்த குகையை தேர்வு செய்ய வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் அந்த குகைக்குள்ளால் நுழைந்து விட்டால் காபத்துல்லாவை நேரடியாக நபி அவர்களுக்கு பார்க்க முடியும். அக்காபத்துல்லாவை சுற்றி வளைத்து நடக்கக்கூடிய ஷிர்க்கையும் குஃபரையும் பாவங்களையும் கண்ணால் பார்த்து நபி அவர்கள் கவலைப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் காலை நபி அவர்கள் சென்று விட்டால் மாலை நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிட்டர்ன் ஆகுவாங்க. அதற்குரிய முழுமையான சப்போர்ட்டிவ் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, 38 வயது கடந்து 39வது வயது கடக்கிறது. 40வது வயது நபி அவர்களுடைய ஸ்டார்டிங். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னம் தனியாக அக்குகைக்குள்ளால் அமர்ந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த 40வது வயதில் தான் அன்பு நபியுடைய வாழ்க்கையில் மகாபெரிய திருப்பம் ஏற்பட்டது. அந்த 40வது வயதினுடைய ஆரம்ப கட்டம் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். கண்ணியமானவர்களே, தன்னம் தனியாக நான் வீட்டில் அமர்ந்திருக்கிறேன், மனைவியும் கிடையாது, குழந்தைகளும் கிடையாது, தாய் தகப்பனும் கிடையாது. திடீரென்று ஒரு சத்தம் என்னுடைய காதுக்கு எட்டிவிட்டால் நான் என்னுடைய உள்ளத்தால் பயந்து விடுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகைக்குள்ளான் இருக்கும் பொழுது ஒரு சத்தம் எழும்புகிறது. யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் அவர்கள் திடுக்கிட்ட நிலைமையில் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நபியவர்கள் பார்க்கிறார்கள். எந்த அசையும் இருக்கவில்லை. நபியவர்கள் அமைதி அடைந்தார்கள். மறுபடியும் யா முஹம்மது என்ற சத்தம் கேட்கிறது. உலமாக்கள்கிட்ட கேளுங்க, சஹீஹ் புகாரியினுடைய முதலாவது பாடம் கண்ணியமானவர்களே தொழுகையை பற்றி பாடம் அல்ல. சஹீஹ் புகாரியுடைய முதலாவது பாடம் சுத்தத்தை பற்றி அல்ல. சஹீஹ் புகாரியுடைய முதலாவது பாடம் நோன்பை பற்றி அல்ல. சஹீஹ் புகாரியுடைய முதலாவது பாடம் ஜகாத்தை பற்றி அல்ல. முதல் சாப்டர் என்ன தெரியுமா? பாபுன் கைஃப கான பதுஉல் வஹி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹீனுடைய இல்மை எவ்வாறு கொடுத்தான், நுபுவத்துடைய இல்மை எவ்வாறு கொடுத்தான். வீட்டில் சஹீஹ் புகாரி இருந்தால் குத்பாவுடைய பிரசங்கம் முடித்த பிற்பாடு சஹீஹ் புகாரியுடைய 3வது ஹதீஸை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். 3வது விடுத்தம் கண்ணியமானவர்களே, யா முஹம்மது என்ற சத்தம் கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பார்வையை உயர்த்தி பார்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, நான் மிகைத்து கூறவில்லை. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில நபியவர்கள் முதல் விடத்தமாக கோடான கோடி மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய உண்மையான தோற்றத்தோடு அன்பு நபியவர்களுக்கு முன்னால் அப்பியர் ஆகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில 3 விடுத்தம் தான் ஜிப்ரீல் என்ற அந்த மலக்கினுடைய உண்மையான தோற்றத்தை பார்த்திருக்கிறார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற கிரந்தத்தை தெளிவுபடுத்தும் பொழுது முதல் விடுத்தம் தான் இந்த விடுத்தம், 2வது விடுத்தம் ரசூலுல்லாஹுடைய மிஅராஜுடைய பிரயாணம், 3வது விடுத்தம் ரசூலுல்லாஹ் அவர்களே கேட்டார்கள், ஜிப்ரீல் உங்களுடைய உண்மையான தோற்றத்தை எனக்கு காமியுங்கள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் அவங்கள வித்தியாசமான தோற்றத்தோட தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பாங்க. ரசூலுல்லாஹுடைய ரிக்வெஸ்டுக்கு இணங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய உண்மையான தோற்றத்தை முன்னெடுத்தார்கள். அல்லாஹு அக்பர். அவர் நின்று விட்டால் அவருடைய தலை 7 வானங்களை கடக்கும். ஜிப்ரீல் நின்று விட்டால் அவருடைய கால் பாதங்கள் 7வது பூமியை தொடும். 600 ஜனாஹ் 600 ரெக்கைகள் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால வராங்க. நபி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள்,
ஜிப்ரீலுடைய ரெக்கைகள் என்னுடைய கண்களை பறித்தன. அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. எனக்கு பக்கத்தில் வந்து சொன்னாங்க, யா முஹம்மத் இக்ரா, ஓதுவீராக. ரசூலுல்லாஹுடைய உடனடியான பதில் இருந்தது, எனக்கு ஓத தெரியாது. மா அன பிகாரி. அல்லாஹ் தஆலா அன்பு நபியவர்களை உம்மி நபியாக இந்த உலகத்துக்கு அனுப்பினான். எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. மா அன பிகாரி. அன்புக்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ் அவர்களை இழுத்தார்கள். அன்பு நபியவர்களை இழுத்தார்கள். இழுத்து நபியவர்களை கட்டி அணைத்தார்கள். ஃபஅகதனி ஃபகத்தனி ஹத்தா பலக மின்னியல் ஜஹது சும்மா அர்ஸலனி. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அசைய முடியாமல் இருந்தது. விட்டுட்டு சொன்னாங்க, ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஓத தெரியா, எனக்கு ஓத தெரியா. மா அன பிகாரி. கண்ணியமானவர்களே, மறுபடியும் நபியவர்களை இழுத்து கட்டி அணைத்தார்கள். சும்மா அர்ஸலனி, என்னை விட்டார்கள். ஓதுங்கள் யா முஹம்மத். மா அன பிகாரி, எனக்கு ஓதுவதற்கு தெரியாது. அன்புக்குரியவர்களே, மூன்றாவது விடுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்து விட்ட பொழுது அன்பு நபியவர்கள் தன்னை தானாகவே முழு குர்ஆனினுடைய 6666 வசனங்கள் அல்லாஹ் ரிவீல் பண்ணினான். அத்துணை வசனங்களையும் முதல் 5 வசனங்கள் இறக்கப்படுகிறது. சூரத்துல் அலக்குடைய வசனங்களை அன்பு நபியவர்கள் ஆட்டோமேட்டிக்கலி ஓத ஆரம்பிச்சாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். ஹலக்கல் இன்சான மின் அலக். இக்ரா வரப்புக்கல் அக்ரம். அல்லதீ அல்லம பில் கலம். அல்லமல் இன்சான மா லம் யஅலம். அன்புக்குரியவர்களே, இந்த 5 வசனங்களையும் நபியவர்கள் ஓதி முடித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தினுடைய முதலாவது வார்த்தை என்னவென்றால், ஒவ்வொரு பருவத்தை அடைந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் சூரத்துல் அலக் என்ற முதல் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். படைத்தவன் அல்லாஹ் தஆலாவுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு அதிகமானவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய கல்புல முதலாவதாக நுழையக்கூடிய அறிவு அது குர்ஆனுடைய அறிவாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் முதலாவதாக நுழையக்கூடிய அறிவு அது மார்க்கத்தினுடைய அறிவாக இருக்க வேண்டும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். படைத்தவன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக. அன்புக்குரியவர்களே, யாரும் தவறுதலாக புரிஞ்சுவிடக் கூடாது. 20 வயது 25 வயது கடந்ததுக்கு பின்னால்தான் என்னுடைய குழந்தைக்கு நான் மார்க்கத்தினுடைய கல்வியை கொடுக்கவில்லை, குர்ஆனுடைய கல்வியை கொடுக்கவில்லை, ஷரியத்தினுடைய கல்வியை கொடுக்கவில்லை என்று சமூகத்தில் அதிகமான பெற்றோர்கள் தங்களுடைய கையை எடுத்து தலையில் வைத்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கருத்து இருக்கிறது. அதுவும் வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தில் இன்றைக்கு எங்கட குழந்தைகளை நாம் மார்க்க அறிவு இல்லாமல் சிறந்த குழந்தைகளாக மாற்ற முடியும் என்ற வாதம் சமூகத்தில் இருக்கிறது. என்னுடைய குழந்தைக்கு குர்ஆனுடைய அறிவு இல்லாவிட்டாலும் சாலிஹான குழந்தையாக என்னுடைய குழந்தையை நான் மாற்ற முடியும் என்ற உறுதியில் இருக்கிறேன் என்ற மோசமான கருத்தில் அதிகமான பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அன்பாளர்களே, எந்த சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய பிள்ளைக்கு நான் எந்த கல்வியை கொடுத்தானோ மார்க்கத்தினுடைய கல்வியை நான் கொடுக்காவிட்டால், குர்ஆனுடைய அறிவை கொடுக்காவிட்டால், எவ்வளவு பெரிய கோர்ஸுக்கு நான் அனுப்பினாலும், எவ்வளவு பெரிய PhD இடத்திற்கு போனாலும், அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தினுடைய கல்வி இல்லாமல், குர்ஆனுடைய அறிவு இல்லாமல் எந்த குழந்தையும் சாலிஹான குழந்தையாக மாற்ற முடியாது. இந்த மிம்பரை சாட்சியாக வைத்துக் கூறுகிறேன். எந்த குழந்தையினுடைய கல்வில குர்ஆன் இல்லையோ அந்த குழந்தையிடம் சாலிஹான தன்மையை எதிர்பார்க்க முடியாது. நாங்க எவ்வளவு கவுன்சிலிங் பண்ணினாலும் அவ்வளவுதான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். படைத்தவன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக. இன்னைக்கு நிறைய பேர்
இந்த சூராவினுடைய இறுதி வசனத்தை பார்க்கிறது இல்ல. சூரத்துல் அலக்குடைய ஆரம்ப வசனத்தை படிக்கிறோம். படிக்கக்கூடிய நாம் சூரத்துல் அலக்கினுடைய இறுதி வசனத்தை நம்மில் அதிகமானவர்கள் மறந்துவிட்டோம். உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய துறையை அடைந்தாலும், எவ்வளவு பெரிய கல்வியை கற்றாலும், இறுதி கட்டமாக அந்த கல்வி, அந்த அறிவு, அந்த ஞானம் படைத்தவன் அல்லாஹ்வின் பக்கம் சுஜூது செய்யக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். இத பேசினா சிலவங்க வித்தியாசமாக நினைப்பாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி பார்த்தாங்க. வந்த அந்த பிரமாண்டமான படைப்பு அந்த இடத்தில் கிடையாது. ரசூல் அவர்கள் பயப்பட்டு விட்டார்கள். அன்பு நபியவர்கள் பேனிக்காகினாங்க. அந்த ஹிரா குகையிலிருந்து மெதுவாக இறங்கினாங்க. இறங்கி, கண்ணியமானவர்களே, எத்தனையோ ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது நபியவங்க யாரிடமும் போகாம ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போனாங்க. முதலாவது சுப்ஹானல்லாஹ், ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு எப்படி நடக்கணும், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு எவ்வாறு நடக்க வேண்டும், பிரச்சனைகளும் சிரமங்களும் வரும் பொழுது தன்னுடைய மனைவியோடு கஷ்டங்களோ சிரமங்களை எவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய மகா பெரிய முன்னுதாரணமாக ரசூல் அவர்கள் திகழ்ந்தார்கள். ஹதீஜா, லகத் ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு சரியான பயமாக இருக்குது. ஏதோ ஒரு விடயம் என்னுடைய வாழ்வில் நடந்து விட்டது. என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எடுத்துக்கொண்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சில வார்த்தைகளை கூறினார்கள். அந்த வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய அழகிய சொற்பிரயோகங்களை பாவித்தார்கள். கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, என்னுடைய அன்பு கணவரே, அல்லாஹ் தஆலா ஒரு பொழுதும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான், கவலைக்குள்ளால் போக மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துக்கு முன்னாலும் தொழுகையினுடைய நோன்பினுடைய வடிவமைப்பு காணப்பட்டது. என்னுடைய அன்பு கணவரே, இன்னக்க லத்தசிலு ரஹிம, குடும்ப பந்தங்களோடு சேர்ந்து நடக்கிறீங்க, அடுத்த மக்களுக்கு உதவி செய்றீங்க, உறவுகளை கவனிக்கிறீர்கள், கஷ்டமானவர்களுடைய சுமைகளை உங்களுக்கு உறவுகளை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, காலம் கடந்ததுக்கு பின்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி நஸலல்லாஹு அலா மூஸா, அல்லாஹ் தஆலா நபி மூஸாவுக்கு இந்த வஹீயுடைய இல்மை கொடுப்பதற்காக வேண்டி எந்த மலக்கை பொறுப்பு சாட்டியிருந்தானோ அதே மலக்கு ஜிப்ரீல் வந்திருக்கிறார். உங்களுக்கு அல்லாஹ் நபுவத்துடைய இல்மை கொடுத்து விட்டான், நபியாக அல்லாஹ் உங்களை மாற்றி விட்டான். அன்புக்குரியவர்களே, இருக்கின்றன இரண்டு இடங்கள். அந்த இரண்டு இடங்களும் ஒரு மனிதனுடைய ரெண்டு கண்களுக்கு ஒப்பீடு செய்யப்படுகிறது. அதுல முதலாவது உலகத்தினுடைய கல்வியை அல்லாஹு தஆலா அந்த ஹிரா குகையில அந்த 5 வசனங்களை எந்த நோக்கத்தில் அல்லாஹ் ரசூல் அவர்களுக்கு ரிவீல் பண்ணினானோ அதே நோக்கத்தில் தான் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதரசாக்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஹிரா குகையுடைய நோக்கம் ஒன்று தான், மதரசாவுடைய நோக்கம் ஒன்று. தஹஜ்ஜுடைய நேரம் எழும்புகிறார்கள். எழும்பக்கூடிய தருணத்தில் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும். தண்ணீர் முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அந்த தண்ணீரை வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் வுது செய்தார்கள். கண்ணியமானவர்களே, வுது செய்த பிற்பாடு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த தண்ணியை நான் உங்களுக்கு வைக்கல. மைமூனா, அப்படி என்ன அந்த தண்ணீரை யார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணினது? யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு என்னுடைய வீட்டில் உங்களுடைய தந்தையுடைய சகோதரன் அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் தங்கினார்கள். அவர்கள் தான் உங்களுக்கு தஹஜ்ஜுடைய நேரம் தண்ணீருக்குரிய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை கூப்பிட்டாங்க. 8 வயது 9 வயது கூட கடக்கல்ல. ஒரு உஸ்தாத் தன்னுடைய மாணவனோடு எப்படி நடக்கணும்,
ஒரு மாணவன் தன்னுடைய உஸ்தாதுமார்களோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்குரிய மகாபெரிய முன்னுதாரணமான நிகழ்வு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்களை அழைத்து தன்னுடைய தோள் புஜத்தை தட்டி கட்டி அணைச்சார்கள். கட்டி அணைச்சதுக்கு பின்னால, யா அல்லாஹ், இப்னு அப்பாஸுடைய பாவத்தை மன்னிச்சு விடு இறைவா, இப்னு அப்பாஸுக்கு சுவர்க்கத்தை கொடுத்து விடு, இப்னு அப்பாஸுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து விடு. கண்ணியமானவர்களே, அந்த எந்த துஆவையும் நபி அவர்கள் செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆ என்ன தெரியுமா? நாம் நம் குழந்தைகளுக்காக வேண்டிய துஆவை செய்யணும். அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். இறைவா, இந்த இப்னு அப்பாஸை மார்க்க அறிஞராக மாற்றிவிடு. இறைவா, இந்த இப்னு அப்பாஸுக்கு குர்ஆனுடைய தஃசீருடைய அறிவை கொடுத்து விடு. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் பணத்துக்காக, செல்வத்துக்காக, பாவத்துக்காக நபியும் கேட்கல துஆ. அந்த சிறு வயதில் இருந்த 8 வயது குழந்தைக்கு நபியவர்கள் செய்த துஆ, மார்க்கத்தினுடைய அறிவை கொடுத்து விடு. அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். அன்புக்குரியவர்களே, முஸாஃபஹா செஞ்சுட்டு விட்டாங்க. உலமாக்கள் மஜ்லிஸில் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்க. மதரசாக்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியும், லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரு நூலை எடுத்து அந்த நூலில் ஒரு பக்கத்தை திரட்டி விட்டால் இப்னு அப்பாஸினுடைய பேர் இல்லாத எந்த பக்கம் இருக்காது. قال ابن عباس قال ابن عباس قال ابن عباس. ஒவ்வொரு பக்கத்திலும் இப்னு அப்பாஸுடைய பேர் இருக்கும். அல்லாஹ் தஆலா அவ்வளவு குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஞானத்தை கொடுத்தான். அரஃபாவுடைய மைதானம், மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, சூரத்துல் பக்ராவுடைய பிஸ்மி சொல்லி சூரத்துல் பக்ராவை ஓத ஆரம்பித்தார்கள் இப்னு அப்பாஸ் அவங்க. அஸ்ருடைய தொழுகை முடிந்து விட்டது. மக்கள் ஒன்று திரண்டார்கள். அல்லாஹ் அக்பர். இப்னு அப்பாஸுடைய தஃசீரை பார்த்த மக்கள் வியந்து போனார்கள். இப்னு அப்பாஸுடைய மார்க்க அறிவை பார்த்த மக்கள் வியந்து போனார்கள். அங்குள்ள மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் சத்தியமாக, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, இப்னு அப்பாஸ் சூரத்துல் பக்ராவுக்கு தஃசீர் செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்னு அப்பாஸ் சூரத்துல் பக்ராவுடைய தஃசீரை ஆரம்பித்து விட்டார். அல்லாஹ் சத்தியமாக, லவ் சமிஅஹு ரூம் வ துர்க் வ தைலம், இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ரோம் வாசிகளும், டர்க்கி வாசிகளும், துருக்கி வாசிகளும், தைலம் வாசிகளும், மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த இடத்தில் சமூகம் தந்திருந்தால், இப்னு அப்பாஸுடைய தஃசீரை கேட்டிருந்தால், உடனடியாக அனைத்து மக்களும் இஸ்லாத்துக்குள்ளாக நுழைந்திருப்பார்கள். அவ்வளவு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான். மார்க்கத்தினுடைய அறிவு. கண்ணியமானவர்களே, நான் ஓப்பனாக பேசுறேன், யாரும் தவறுதலாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஒரு கிராமத்தில் 2 மதரசாக்கள் இருக்கணும். முதலாவது, பெண்களுக்கு மார்க்க கல்வியை கற்பிக்கப்படக்கூடிய பெண்கள் மதரசா. இரண்டாவது, ஆண்களுக்கு மார்க்க கல்வியை கற்பிக்கப்படக்கூடிய ஆண்கள் மதரசா. இந்த மிம்பர் மேடையை நான் பேசுகிறேன். நான் யாருக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, எந்த ஊரில், கிராமத்தில் பெண்கள் மதரசாக்கள் உருவாக்கப்படுகிறதோ அந்த ஊரில் எதிர்காலத்தில் சிறந்த பெண் சமுதாயத்தை உருவாக்க முடியும். எந்த ஊரில் ஆண்கள் மதரசாக்கள் உருவாக்கப்படுகிறதோ சிறந்த வாலிப சமுதாயத்தை உருவாக்க முடியும். இதுதான் ரியாலிட்டி. மக்கள் வேண்டிய மாதிரி பேசுவாங்க, விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஊருடைய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம், ஊருடைய வித்தியாசத்தை. நாச்சாதி மக்கள் இந்த மதரசாவுக்கு உடலாலும் சிந்தனையாலும் பொருளாதாரத்தாலும் பணத்தாலும் உதவி செய்யக்கூடியவர்களை போன்று எந்த ஊரிலும் எந்த கிராமத்திலும் கிடையாது. பல கிராமங்களை, பல ஊர்களுக்கு நான் கடந்து சென்றிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவு ஒத்துழைப்பும், அவ்வளவு உதவிகளும், அவ்வளவு சிந்தனை ரீதியான உடம்பு. இதை நீங்க எடுத்துக்கொள்வீங்களோ தெரியாது. கண்ணியமானவர்களே, நான் உடனடியாக அந்த அரிசி எடுத்து ஒரு மாணவன் கையில கொடுத்து அனுப்பினேன். அல்லாஹ் அக்பர். அவ்வளவு ஹிதுமத்துகளும் நுஸ்ரத்துகளும் இருக்கிறது. சில மனிதர்கள் பொருளாதாரத்தால் உதவி செய்ய முடியாது. அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நடந்து போறாங்க.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நடந்து செல்கிறார்கள். 5376 ஹதீஸ்களை மனனம் செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு நடந்து போறாங்க. சுப்ஹானல்லாஹ் 2286 ஹதீஸ்களை பதிவு செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண் 2000 புகாரி அவர்கள் 3 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கினாங்க. 3 லட்சம் ஹதீஸ். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் 6 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்தார்கள். இமாம் அபூ ஸுரா ரஹ்மத்துல்லாஹ் 7 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்தார்கள். ஏனைய கிராமங்கள் ஊர்களை விட இந்த ஊர் மദ്രஸாவுடைய ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட். இந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இன்ஷா அல்லாஹ் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால நாங்கள் வழியாக இருக்கிறார்கள். நாச்சாது மதரசால் இருந்து அன்புக்குரியவர்களே, நான் ஒரு ரூபாய் கொடுத்திருந்தாலும் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி அதனுடைய பிரதிபலிப்பை நாங்கள் கபூர்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மாணவர்களையும் உலமாக்களையும் நேசிக்கக்கூடியவனாக வலா தகுனில் ஹாமிஸா, 5வது மனிதனாக நீ ஆகிறாத. ஃபதஹலிக், அல்லாஹ் தஆலா உன்னை அழித்து போடுவான். அல்லாஹ் பற்றி பேசுகிறானோ ஃபகத் மாத மௌத்தாகிடுவான், மௌத்தாகிடுவான். இப்னு அஸாக்கிர் சொல்றாங்க, எந்த மனிதன் ஒரு ஆலிமை பற்றி வேறா வார்த்தைகளை கொண்டு பேச ஆரம்பிக்கிறானோ மௌத்துக்கு முன்னால அவன் கல்வ அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான். அன்புக்குரியவர்களே,